ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இதுக்கு முன்னாடி வீடியோவில் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்துருப்போம், சலைன் ஃபியூச்சர்ஸ் பார்த்துருப்போம், மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் பார்த்துருப்போம், தென் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ், சிட்டிசன்ஷிப் ஆக்ட் இதெல்லாம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் டிபிஎஸ்பி பார்க்கலாம். டிபிஎஸ்பிங்கிறது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இதில் பார்ட் 4 ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகல்ஸ் வந்து 36 to 51. இதில் இருக்க ப்ரொவிஷன்ஸை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக பர்பஸ்க்காக என்னவா பிரிச்சிருப்பாங்கனாக்கா 3 பிரிச்சிருக்காங்க. அது என்னன்னாக்கா சோஷியலிஸ்டிக், காந்தியன் அண்ட் லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ். இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாமே வந்து நாட் என்ஃபோர்ஸபிள் பை த கோர்ட்ஸ். அதாவது இதில் மென்ஷன் பண்ணியிருக்க ஏதாவது கவர்மெண்ட் வந்து பண்ண முடியல அப்படின்னாக்கா நம்ம எந்த கோர்ட்டுக்கும் போய் இவங்க இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியாது. எக்ஸாம்பிள், இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகிருக்கு அப்படின்னாக்கா நம்ம கோர்ட்டுக்கு போகலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போகலாம், ஹை கோர்ட்டுக்கும் போகலாம். ஆனால் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வந்து வயலேட் ஆகிருந்தது அப்படின்னாக்கா நம்ம போக முடியாது கோர்ட்ஸ்க்கெலாம். இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில் வந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருப்பாங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 வந்து ஒரு சேஞ்ச் வந்திருக்கும். ஆர்டிகல் 45 வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகல் 45ல் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்ததை வந்து கொண்டு வந்து ஆர்டிகல் 21A கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. இந்த ஆர்டிக்கலை எப்படி அமெண்ட் பண்ணியிருப்பாங்கனாக்கா ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு டியூட்டி கொடுக்குறாங்க, டு ப்ரொவைட் இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன் அன்டில் த ஏஜ் ஆஃப் 6 years. 6 years வரைக்கும் இயர்லி சைல்ட்ஹுட் கேரும் எஜுகேஷனும் கொடுக்க வேண்டியது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி? ஸ்டேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இதில் ஏற்கனவே இருந்தது என்னென்னாக்கா எலிமெண்ட்ரி எஜுகேஷன். அந்த எலிமெண்ட்ரி எஜுகேஷனை எதில் வச்சுருக்காங்க? ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வச்சுருக்காங்க. ஆர்டிகல் 21A நம்ம படிச்சிருப்போம். அப்போ ஆர்டிகல் 21A என்னாச்சு, அதை வயலேட் ஆனிச்சுன்னா நம்ம வந்து கோர்ட்டுக்கு போக முடியும். அதாவது ஏதாவது ஒரு சைல்டுக்கு வந்து எஜுகேஷன் கிடைக்கல அப்படின்னாக்கா கோர்ட்டில் போய் கேட்குறதுக்கு, கேஸ் போடுறதுக்கான உரிமை நமக்கு இருக்குது. அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டாக மாற்றி கொடுத்துருக்காங்க, எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸை கன்சிடர் பண்ணி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபண்டமெண்டல் ஆஃப் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கவர்னன்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு but they are fundamental for the governance of the country, duty bound to apply these principles while making laws. நம்ம கவர்மெண்ட் வந்து லா மேக் பண்ணும்போது இதை வந்து பவுண்ட் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது லா கொண்டு வராங்க அப்படின்னா அது சோஷியல் வெல்ஃபேரை ஓரியன்டாக இருக்கணும், பீப்புளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், வேஜஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். இந்த மாதிரி சர்டைன் பிரின்சிபல்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆர்டிகல் 36 to 51 சொல்லியிருக்காங்க. இதில் எல்லாத்துலேயுமே வந்து சொசைட்டி ரிலேட்டட், எக்கனாமிக்கல் ரிலேட்டட் அண்ட் காந்தியன் ரிலேட்டட், லிபரல் இன்டெலெக்சுவல் ரிலேட்டட் எல்லாமே வந்திருக்கும். அதில் எல்லாமே வந்து சோஷியல் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புளை எய்ம் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் இதை டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா இது வந்து நாவல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன், வேறு எதுலேயுமே கிடையாது, இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்க ஒரு நாவல் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து டிஃப்ரென்சஸ் பார்க்க போகிறோம் பிட்வீன் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் வாஸ் எங்கேருந்து டெரைவ் பண்ணாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், யூஎஸ்ஏலேருந்து டெரைவ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து டிபிஎஸ்பி அயர்லாண்ட்லேருந்து. தென் கவர்மெண்ட் கேனாட் டேக் அவே ஆர் அப்ரிட்ஜ். இதை வந்து கவர்மெண்ட் வந்து எடுக்கிறதுக்கான ரைட்ஸ் கிடையாது. ஆனால் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸை வந்து வயலேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. மியர்லி இட் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தானே தவிர கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும்னா கிடையாது. இது ஒரு கைடு மாதிரி ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு they are enforceable by லா மூலயமா இதை வந்து நம்ம என்ஃபோர்ஸ் பண்ண முடியும். இதை வந்து கோர்ட்டில் வந்து என்ஃபோர்ஸபிள் பண்ண முடியாது. எதை டிபிஎஸ்பியை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது, ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம். இட் ஹேஸ் லீகல் சாங்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து மோரல் அண்டு பொலிட்டிக்கல் சாங்ஷன்ஸ். இதில் வந்து மோரலாக இருக்கணும், பொலிட்டிக்கலாக வந்து ஒர்க் பண்ணணுங்கிறத பற்றி சொல்கிறது தான் வந்து டிபிஎஸ்பி. தென் தீஸ் ரைட்ஸ் ஸ்ட்ரென்தன் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி இன் த கண்ட்ரி. பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி வந்து இது மூலயமா வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பிரின்சிபல்ஸை வந்து அப்ளை பண்ணுறது மூலயமா, டிபிஎஸ்பி அப்ளை பண்ணுறது மூலயமா சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது எல்லாருக்கும் ஒரு ஈக்குவாலிட்டியை ப்ரொவைட் பண்ணுறதுக்கானது. பொலிட்டிக்கல் வைஸ் வந்து கவர்மெண்ட்டை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா
இவங்களுக்கு வந்து ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரைட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ வந்து பாலிட்டிக்கலி நம்ம பீப்புள் எல்லாமே வந்து ஸ்ட்ரென்த்தெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறத இதில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நேச்சுரல் ரைட்ஸ். எது ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது வந்து இன்க்ளூட் த நேச்சுரல் ரைட்ஸ். அதில் தான் ரைட் டு லைஃப் இதெல்லாமே வந்து நேச்சுரல் ரைட்ஸ் கீழே தான் வரும். தென் டிபிஎஸ்பிங்கிறது வந்து ப்ரொடெக்ஷன் த ஹியூமன் ரைட்ஸை தான் இதில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் தான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் டிபிஎஸ்பிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு ஆரிஜின் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லீகலி எப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லியிருப்பாங்க. லீகலி சேங்ஷனாக இல்லையான்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பொலிட்டிக்கல் வைஸ் டெமோக்ரஸி, இதில் சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் டெமோக்ரஸி, இதில் நேச்சுரல் ரைட்ஸ், இதில் வந்து ஹியூமன் ரைட்ஸ் டீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் வந்து டிபிஎஸ்பிக்கு கீழே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸுங்கிறது சிட்டிசன் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய சர்டன் டியூட்டிஸை தான் வந்து கான்ஸ்டிடியூஷனில் சொல்லியிருப்பாங்க. இதை எங்கே டெரைவ் பண்ணியிருப்பாங்கன்னா, யூஎஸ்எஸ்ஆர் சோவியத் ரஷ்யாவிலேருந்து தான் டெரைவ் பண்ணியிருப்பாங்க. 1976 காங்கிரஸ் பார்ட்டி வந்து ஒரு கமிட்டி வந்து செட் பண்ணியிருப்பாங்க, சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி. அது மூலியமாக தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. அதாவது பீப்புளுக்கு சிட்டிசன்ஸ்க்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்கும் போது டியூட்டிஸ்க்கும் அவங்களுக்கு கடமைகளும் சிலது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத வந்துக்காக தான் இதை கொண்டு வந்திருப்பாங்க. கான்ஸ்டிடியூஷன் இதை பார்ட் 4A வந்து அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. This new part consists of only one article, that is article 51A. இதில் article 51Aங்கிறத வந்து இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு டைம் இதை கோட் பண்ணும்போது 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒன்று எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பற்றி சொல்லியிருக்கிறது. ஃபஸ்ட்டு என்னது, சோவியத் ரஷ்யாவிலேருந்து டெரைவ் பண்ணது. தென் ஸ்வரன் சிங் கமிட்டி இம்பார்ட்டன்ட். தென் எப்போ ஆட் பண்ணாங்க, 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 மூலிமா ஆட் பண்ணாங்க. தென் பார்ட் 4Aல இருக்குது. அதே மாதிரி ஆர்டிக்கலும் 51Aல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து லிஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். லிஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வந்து என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஒரு 11 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம நேஷ்னல் ஃப்ளாக், நேஷ்னல் ஆந்தம்க்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் நேஷ்னல் ஸ்ட்ரகிள் அண்ட் அதோட ஐடியல்ஸை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் தேர்ட் பாயிண்டில் சொவீனிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டியை வந்து அப்ஹோல்ட் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் ஃபோர்த் ஒன் டிஃபெண்ட் த கண்ட்ரி, எப்போ அதுக்கு தேவையோ அப்போ டிஃபெண்ட் பண்ணணும். தென் ஈல என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா, காமன் பிரதர்ஹுட்டை வந்து ஃபாலோ பண்ணணும். எந்த அக்ராஸ் த டைவர்சிட்டிஸ், நம்ம இந்தியா வந்து வேரியஸ் டைவர்சிட்டிஸ் உள்ள கம்யூனிட்டி, எல்லாத்துக்குமே இருந்தாலும் ஒரு ஸ்பிரிட் இருக்கணும், காமன் பிரதர்ஹுட்ன்ற ஒரு ஸ்பிரிட் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. தென் எஃப்ல என்ன சொல்லுவாங்க, ரிச் ஹெரிட்டேஜ் அண்ட் காம்போசிட் கல்ச்சரை வந்து நம்ம வேல்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் ஜியில் என்ன சொல்லுவாங்க, நேச்சுரல் என்விரான்மெண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும். ஹெச்சில் வந்து சயின்டிஃபிக் டெம்பரை வந்து டெவலப் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் சேஃப்கார்ட் த பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை வந்து சேஃப்கார்ட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. தென் ஜேல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா, எக்ஸலன்ஸ் இன் ஆல் ஸ்பியர்ஸ், நம்ம எப்பயுமே வந்து ஒரு ஸ்ட்ரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எல்லா ஸ்பியர்ஸ்லேயும் வந்து எக்ஸல் ஆகணும் அப்படிங்கிறது. த்ரூ த இண்டிவிஜுவலாகவோ இல்லை கலெக்டிவ் ஆக்டிவிட்டியாகவோ பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு கேல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எஜுகேஷன் டு ஹிஸ் சைல்டு ஆர் வார்டு, எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு குழந்தை இருந்துச்சுன்னா அவங்க சைல்டுக்கோ இல்லை வார்டுக்கோ, அவங்க கஸ்டடியில் குழந்தை இருக்காங்க அப்படின்னா 6 to 14 இயர்ஸில் இருக்கவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. இதெல்லாம் தான் வந்து கடமைகளாக சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். தென் 86th அமெண்ட்மெண்ட், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமாக தான் இந்த 11th ஃபண்டமெண்டல் டியூட்டியை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, 51AKன்னு சொல்லிட்டு. Under which all citizens of India or parents shall provide opportunities for education. Age between 6 to 14 years. 6 and 14 years இடையில இருக்க எல்லா சில்ட்ரனுக்கும் வந்து அவங்களோட பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஃபஸ்ட்டு வந்து நேஷ்னல் ஃப்ளாக், நேஷ்னல் ஆந்தம், இதுதான் நம்ம கண்ட்ரிக்கே ஒரு அடையாளம். அதை எப்படி கொண்டு வந்தாங்க, நேஷ்னல் ஸ்ட்ரகிள் நடந்துச்சு, இந்த ஃப்ளாகெல்லாம் வச்சு ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அது மூலிமா என்ன நடந்துச்சு, யூனிட்டி நடந்துச்சு, அதை தான் தேர்ட் பாயிண்டில் சொல்லியிருப்பாங்க.
நெக்ஸ்ட்டு 4th பாயிண்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதை டிஃபெண்ட் பண்ணணும். இந்த யூனிட்டியாக சேர்ந்து என்ன பண்ண போகிறோம், டிஃபெண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ரிலீஜியஸ்லி எல்லாருமே காமன் பிரதர்ஹுட்டாக இருக்க போகிறோம். இதை தான் வந்து நெக்ஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க, காமன் பிரதர்ஹுட். தென் நெக்ஸ்ட்டு வந்து ஹெரிட்டேஜ் கல்ச்சர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நேச்சுரல் என்விரான்மெண்ட் முக்கியம்னு சொல்லியிருப்பாங்க. தென் நேச்சரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சயின்டிஃபிக்காக கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை வந்து சேவ் பண்ணணும். அது இல்லாமல் எல்லா ஸ்பியர்ஸ்லேயும் நம்ம வந்து எக்ஸலன்ஸ் ஆகணுங்கிற ஒரு ஸ்ட்ரைவ் இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. தென் எஜுகேஷன் கொடுக்கணும். அதான் வந்து 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002. அதில் வந்து 6 and 14 இயர்ஸ் இடையில் இருக்க சில்ட்ரன் எல்லாருக்குமே வந்து கம்பல்சரி அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்க வேண்டியது ஒரு டியூட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் லிஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இதை வந்து ஒரு ஃப்ளோவாக ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி ஃப்ளாகு, தென் யூனிட்டி, தென் ஸ்ட்ரகிள், ஃப்ளாகை வச்சு ஸ்ட்ரகிள் பண்ணுறோம், தென் யூனிட்டி, தென் டிஃபெண்ட் த கண்ட்ரி, தென் டிஃபெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எல்லாருக்கும் ஒரு காமன் பிரதர்ஹுட்டாக இருக்கணும். ஹெரிட்டேஜை ஃபஸ்ட்டு பாதுகாக்கணும். அதுக்கு அடுத்தது லேக்ஸ், ரிவர்ஸ், நேச்சுரல் என்விரான்மெண்ட், அதுக்கப்புறம் சயின்ஸ், அதுக்கப்புறம் என்னது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, தென் ஆல் ஸ்பியர்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவலில் வந்து டுவர்ட்ஸ் த எக்ஸலன்ஸ் நம்ம ஸ்ட்ரைவ் பண்ணணும். தென் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எஜுகேஷன். பார்க்க போகிறது சென்டர் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன்ஸ். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்னன்னாக்கா, பீயிங் ஃபெடரல் இன் ஸ்ட்ரக்சரில் நம்ம கண்ட்ரி வந்து ஃபெடரல் கண்ட்ரி. ஃபெடரல்னால் என்னது, டிவிஷன். ஸோ பவர்ஸ் வந்து டிவைட் ஆகிருக்கு. யாருக்கு இடையில, சென்டருக்கும் ஸ்டேட்ஸ்க்கும் இடையில வந்து டிவைட் ஆகிருக்கு. இதை தான் வந்து நம்ம 3 ஹெட்டிங்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ், தென் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ். இதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ்னால் என்ன, யூனியன் பார்லிமெண்ட்டுக்கு வந்து என்னென்ன பவர் இருக்குதுன்னு பார்க்கலாம். பவர் டு லெஜிஸ்லேட், ஹோல் கண்ட்ரிக்கும் அவங்க வந்து லெஜிஸ்லேஷன் கொண்டு வர முடியும். இல்லைன்னா இன்க்ளூடிங் யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் கொண்டு வர முடியும். இது வந்து யூனியன் கவர்மெண்ட்டோட பார்லிமெண்ட்டோட பவர். இதை வந்து 7th ஷெடியூலில் வந்து கான்ஸ்டிடியூஷனில் 3 லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். யூனியன் லிஸ்ட்டில் வந்து ஒரிஜினலாக எவ்வளோ இருந்ததுனாக்கா 97 இருந்துச்சு. ஸ்டேட் லிஸ்ட்டில் 66, எஸ் ஞாபகம் வச்சுக்கலாம், 66, ஸ்டேட்டுக்கு 66. தென் கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து 47. கன்கரண்டில் வந்து கம்மியாக இருக்கும். பார்லிமெண்ட்க்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் பவர் எது மேலே அப்படின்னாக்கா, யூனியன் லிஸ்ட்டில் இருக்க எல்லா சப்ஜெக்ட்ஸ் மேலேயுமே எக்ஸ்க்ளூசிவ் பவர் இருக்குது லா கொண்டு வரதுக்கு. அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேருக்கு ஸ்டேட்டில் இருக்க எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் அவங்க வந்து லாஸ் கொண்டு வர முடியும். இதை தான் சொல்லியிருப்பாங்க. அதை வந்து நெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். யூனியன் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு, 97 இருந்தது, இப்போ 100 ஆகிடுச்சு. தென் 66 வந்து 61 ஆகிடுச்சு. தென் 47 52 ஆகிடுச்சு கன்கரண்ட் லிஸ்ட்டில். தென் த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 வந்து 5 சப்ஜெக்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் கொண்டு வந்திருப்பாங்க ஃப்ரம் த ஸ்டேட் லிஸ்ட். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இந்த பவரை வந்து இப்போ வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு வந்துருச்சு. கன்கரண்ட் லிஸ்ட்னால் என்னது, சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேருமே இதில் லா கொண்டு வரலாம். அதுதான் பின்னாடி சொல்லியிருப்பாங்க, பார்க்கலாம். இந்த ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கு. ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்தது கன்கரண்ட் லிஸ்ட்டில் என்னென்ன சப்ஜெக்ட் மாற்றினாங்கன்னா, எஜுகேஷன், ஃபாரஸ்ட், weight measures, then protection of wild animals and birds, and administration of justice, constitution and organization of all courts except Supreme Court and High Court. இது எல்லாத்தையுமே வந்து 42nd அமெண்ட்மெண்ட் மூலிமா இதை கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாற்றிருப்பாங்க. இது இம்பார்ட்டண்ட், நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. 5 சப்ஜெக்ட்ஸ் என்னென்னா, எஜுகேஷன், ஃபாரஸ்ட், வெயிட் அண்ட் மெஷர்ஸ், வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், அண்ட் தென் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இதோட கண்டினியூவேஷன். அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சொல்லியிருந்தாங்க, யூனியன் கவர்மெண்ட் வந்து யூனியன் லிஸ்ட்டில் இருக்கிறதுல வந்து லா கொண்டு வர முடியும்னு சொல்லியிருந்தாங்க. எக்ஸ்க்ளூசிவ் பவர் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து எக்ஸ்க்ளூசிவ் பவர்ஸ் இருக்குது. அதே மாதிரி போத் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்க சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து லா கொண்டு வர முடியும். ஆனால் 2 பேருக்கும் கான்ஃப்ளிக்ட் வந்துச்சு அப்படின்னாக்கா பார்லிமெண்ட்டோட லா தான் வந்து ப்ரிவைல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு மேலே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னு பார்க்கலாம். 1969 வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 3 மெம்பர் கமிட்டியை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க.
டாக்டர் ராஜ்மன்னார் அவர் தான் சேர்மனாக இருந்திருப்பார். எதுக்காகனா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸை பற்றி எக்ஸாமின் பண்ணுறதுக்காக அப்பாயிண்ட் பண்ணது. நெக்ஸ்ட் என்னதுன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃப் பவர் ஆஃப் ஏ ஸ்டேட் எக்ஸ்டென்ஸ் ஒன்லி டு இட்ஸ் ஓன் டெரிட்டரி. ஸ்டேட்டுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எங்கே மட்டும் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும், அவங்களோட ஓன் டெரிட்டரி மட்டும்தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ண முடியும். அவங்களோட லீகல் காம்பிடன்ஸ் எது வரைக்கும் இருக்கோ அவ்வளோதான். அதே யூனியன் கவர்மெண்ட்க்கு வந்து எங்கே பார்லிமெண்ட்டுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் பவர் இருக்குது அவங்களுக்கு லாஸ் மேக் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி கான்ஃபர்ட் பை எனி ட்ரீட்டி ஆர் அக்ரிமெண்ட், வெளில வேறு ஸ்டேட் கவர்மெண்ட் மூலயமா ஏதாவது கான்ட்ராக்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னா அப்போ அவங்க வந்து ஒர்க் பண்ண முடியும் ஸ்டேட் கவர்மெண்ட் கூடயும். இதை தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸில் ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க 268 to 293 பார்ட் 12 பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸை பற்றி டீல் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்ஸ்க்கும் வந்து பவர் இருக்குது. வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸஸை வந்து இம்போஸ் பண்ணுறதுக்கான பவர் இருக்குது. சர்டன் டாக்ஸஸை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க, இம்போஸ் பண்ணி கலெக்ட் பண்ணுவாங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஷேர் பண்ணுவாங்க. அதையும் வந்து ஆர்டிகல்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் கமிஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க, ஆர்டிக்கல் 280. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஃபினான்ஸ் கமிஷன் தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எவ்வளோ அமௌண்ட் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணுவாங்க. இதில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, லேட் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி பீரியடில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா சர்க்காரியா கமிஷன் ஒன்று அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க 1983. எதுக்காகனாக்கா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸை வந்து எக்ஸாமின் பண்ணுறதுக்காக அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு 247 ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் 180 ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னாக்கா இன்டர்ஸ்டேட் கவுன்சில், அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டும் இன்னொரு ஸ்டேட்ஸ் எல்லோரும் சேர்ந்து மீட் பண்ணுறதுக்கான ஒரு கவுன்சில் தான் இன்டர்ஸ்டேட் கவுன்சில். அதாவது ரீஜனல் வைஸ் வந்து இதை பிரிச்சிருப்பாங்க. இதை கான்ஸ்டியூட் பண்ணது எப்போனா 1990 வந்து கான்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. இது யார் அப்பாயிண்ட் பண்ணது, PM இந்திரா காந்தி வந்து 1983 வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. நேம் என்னது, சர்க்காரியா கமிஷன். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருப்போம், இதுக்கு முன்னாடியே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. கருணாநிதி அவர்களோட பீரியடில் PV ராஜமன்னார் அவங்களோட தலைமையில் வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸை வந்து எக்ஸாமின் பண்ணுறதுக்காக அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் அஃபிஷியல் லாங்குவேஜ். சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்க்கு என்னென்ன பார்த்தோம், லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ். தென் நெக்ஸ்ட்டு அஃபிஷியல் லாங்குவேஜ்ங்கிறது நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. பார்ட் 17 இருக்கும். அதேமாதிரி ஷெடியூல் வந்து 8 இங்கே மென்ஷன் பண்ணல, நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எழுதிக்கலாம். தென் ஆர்டிகல்ஸ் வந்து 343 to 351. இதில் வந்து 4 ஹெட்டிங்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க ப்ரொவிஷன்ஸை. யூனியன் லாங்குவேஜ், தென் ரீஜனல் லாங்குவேஜ்னு சொல்லியிருப்பாங்க. தென் தேர்ட் ஒன் இஸ் ஜுடிஷியரி லாங்குவேஜ், அதாவது ஜுடிஷியரியில் என்ன லாங்குவேஜை வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. தென் ஸ்பெஷல் டைரக்டிவ்ஸ், லாஸ் அண்ட் டெக்ஸ்ட் ஆஃப் லாஸ் அண்ட் ஸ்பெஷல் டைரக்டிவ்ஸ். ஏதாவது லாஸ் கொண்டு வராங்கன்னா அதில் என்னென்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாங்க அதை இதில் சொல்லியிருப்பாங்க 4 ஹெட்டிங்ஸில். நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் கமிட்டின்னு ஒன்று போடுறாங்க. 1955 வந்து ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் கமிட்டியை வந்து செட் பண்ணுறாங்க. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதோட ரிப்போர்ட் வந்து 1956 வந்து சப்மிட் பண்ணுறாங்க. இது ரிப்போர்ட்டை ஃபாலோ பண்ணி தான் என்ன கொண்டு வந்திருப்பாங்கனாக்கா அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1963 கொண்டு வந்திருப்பாங்க. அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1963. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஈவன் ஆஃப்டர் 15 years இங்கிலீஷை வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, அலாங் வித் ஹிந்தி ஃபார் த அஃபிஷியல் பர்பஸஸ் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட் வந்து ஹிந்தியை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹிந்தி அலாங் வித் இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து ஃபாலோ பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க அஃபிஷியல் பர்பஸ்க்காக. எகெயின் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் எப்போ கொண்டு வராங்க, 1967 கொண்டு வராங்க. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா இங்கிலீஷை வந்து இன்டெஃபினேட்டாக வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்த சவுத் ரீஜனில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஹிந்தி அந்தளவுக்கு தெரியாது. அதனால் வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜாக எல்லோரும் அஃபிஷியல் லாங்குவேஜாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு
இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இன்ட்ரா ஸ்டேட் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் வந்து ரீஜனல் லாங்குவேஜஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இன்ட்ரா ஸ்டேட்னா ஸ்டேட்குள்ளாரையே லாஸ் கொண்டுட்டு வர்றது, இது எல்லாமே வந்து அவங்கவுங்க ரீஜனல் லாங்குவேஜஸ்லேயே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இனிஷியலாக கான்ஸ்டிடியூஷனில் 14 ரீஜனல் லாங்குவேஜஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ எவ்வளோ இருக்குன்னா 22 லாங்குவேஜஸ் இருக்குது. இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் கமிஷன் வந்து கமிட்டி ஞாபகம் வச்சுன்னா 1955, லாங்குவேஜ் ஆக்ட் கொண்டு வந்து 1963, தென் இன்னொரு டைம் அதை அமெண்ட் பண்ணது, இன்னொரு ஆக்ட் கொண்டு வந்தது எப்போனா அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1967. ரீஜனல் லாங்குவேஜஸ் ஒரிஜினலாக எவ்வளோ இருந்தது 14 இருந்தது, இப்போ எவ்வளோ இருக்குது 22 லாங்குவேஜஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க, 2004 வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா, ஒரு கேட்டகரி ஆஃப் லாங்குவேஜஸ் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜஸ்னு சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து 6 லாங்குவேஜஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒன் தமிழ் தான் வந்து ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் லாங்குவேஜ், தென் சான்ஸ்கிரிட் 2005, தென் தெலுங்கு 2008, கன்னடா 2008, மலையாளம் 2013, தென் ஒடியா 2014. அப்போ ரீசெண்ட்டுன்னு கேட்டோன்னா என்னெல்லாம் எழுதணும், ஒடியா 2014 அதை தான் எழுதணும். ஃபஸ்ட்டுன்னு கேட்டால் தமிழ் ஞாபகம் வச்சுக்கலாம், தென் சான்ஸ்கிரிட், தெலுங்கு, கன்னடா, இது ரெண்டுமே வந்து சவுத் சைடு, இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தெலுங்கு, தென் கன்னடா, தென் மலையாளம், தென் ஒடியா. நெக்ஸ்ட்டு எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். இப்போ அஃபிஷியல் லாங்குவேஜில் ஞாபகம் வச்சு வந்து ஆர்டிகல்ஸ் மட்டும்தான், ஆர்டிகல்ஸும் பார்ட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்டை ஞாபகம் வச்சுட்டா போதும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அந்த லாங்குவேஜஸ் கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் எத்தனை இருந்துச்சு, ஃபஸ்ட்டு எது வந்துச்சு, எந்த இயரில் கொண்டு வந்தாங்க, 2004 கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஒரு ப்ரொவிஷனை கொடுத்தது. தென் இப்போ எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து சர்டன் எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸ் வந்து கிடைக்குது. எப்போனா எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. 3 டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சிஸ் வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷனில் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா நேஷ்னல் எமர்ஜென்சி. அதை எதில் சொல்லியிருப்பாங்க, ஆர்டிகல் 352 வந்து சொல்லியிருப்பாங்க. இது எப்போ போடுவாங்க நேஷ்னல் எமர்ஜென்சி அப்படின்னா, இந்தியா செக்யூரிட்டி வந்து த்ரெட்டன் ஆகிருக்கு, எக்ஸ்டர்னல் அக்ரெஷனோ இல்லை ஆர்ம்டு ரெபல்லியன். எக்ஸ்டர்னல் அக்ரெஷனா அதர் கண்ட்ரி வந்து நம்மளை தாக்குறாங்க, இல்லைனா ஆர்ம்டு ரெபல், இல்லைன்னா அதான் போர் நடக்கிறது, இதை சொல்லலாம். ஆர் இஃப் தேர் இஸ் imminent danger or threat. அதுக்கப்புறம் when a national emergency is declared on the ground of war or external aggression, it is known as external aggression. அதாவது எக்ஸ்டர்னல்லேருந்து ஆர்ம்டு ரெபல்லியன், வார், இது ஏதாவது நடந்தது அப்படின்னாக்கா அதை வந்து என்னென்னு சொல்கிறோம், எக்ஸ்டர்னல் அக்ரெஷன்னு சொல்கிறோம். இதை எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சின்னு சொல்லலாம். ஆன் த அதர் கிரவுண்ட் ஆர்ம்டு ரெபல்லியன் வந்து இன்டர்னல்லையே நடந்துச்சு, நம்ம கண்ட்ரிலேயே நடந்துச்சுன்னா அதை என்னென்னு சொல்லுவோம், இன்டர்னல் எமர்ஜென்சின்னு சொல்லுவோம். திஸ் டைப் ஆஃப் எமர்ஜென்சி 3 டைம்ஸ் இது வரைக்கும் நடந்திருக்கு. அது எப்பப்போ நடந்துச்சுனாக்கா 1962, 1971 அண்ட் 1975. 1962, 1975 பார்த்தோம்னா இண்டோ சைனா வார் நடந்திருக்கும், அப்போ எமர்ஜென்சி போட்டிருப்பாங்க. 1971 பாகிஸ்தான் கூட வார் இருந்திருக்கும், அதனால எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி வந்து போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் எமர்ஜென்சி. ஸ்டேட் எமர்ஜென்சியில் ஆர்டிகல் 356 வந்து பிரசிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க ஸ்டேட் எமர்ஜென்சியை. அதாவது எந்தெந்த கண்டிஷனில் வந்து போட முடியும் அப்படின்னா, கவர்னர் வந்து சுச்சுவேஷன் வந்து பார்ப்பார். த ஸ்டேட் cannot be carried on in accordance with the provisions of constitution. ஸ்டேட் வந்து கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸ்க்கு அக்கார்டிங் ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா அப்போ வந்து என்ன பண்ணலான்னாக்கா ஸ்டேட் எமர்ஜென்சி போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டினியூவேஷன் ஆஃப் எமர்ஜென்சி எது வரைக்கும்னா பியாண்ட் 1 year இஸ் பாசிபிள். 1 year வரைக்கும் தான் இது எக்ஸிஸ்டாக இருக்கும். அந்த 1 yearக்கு அப்புறமும் அந்த எமர்ஜென்சி கண்டினியூ ஆகணும் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா ஆர்டிகல் 352 ஆப்ரேஷனில் இருக்கணும். ஆர்டிகல் 352 என்னது, நேஷ்னல் எமர்ஜென்சி. அந்த நேஷ்னல் எமர்ஜென்சி போட்டிருந்தா அப்போ வந்து கண்டினியூ ஆகும். அப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து சர்டிஃபை பண்ணணும். இப்போ வந்து அசம்பிளி எலெக்ஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண முடியாது, அதனால் நம்ம எமர்ஜென்சி சுச்சுவேஷன் கண்டினியூ ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபை பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து கண்டினியூ ஆகும், இல்லைனா அது ஆட்டோமேட்டிக்காக அபாலிஷ் ஆகிடும். தென் மேக்ஸிமம் டியூரேஷன் ஆஃப் எமர்ஜென்சி கேன் பி 3 years. மேக்ஸிமமாக எவ்வளோ பீரியட் போட முடியும்னா 3 years போட முடியும். இன்திஸ் அதாவது ஸ்டேட் எமர்ஜென்சி. அதனால் வந்து ப்ராப்ளம் வந்து நம்ம சீக்கிரமாக சால்வ் பண்ண பார்க்கணும். இதே வந்து நேஷ்னல் எமர்ஜென்சி தான் வந்து கஷ்டம், அதுக்கு டியூரேஷன் கிடையாது. இதே ஸ்டேட் எமர்ஜென்சி இன்டர்னல் ப்ராப்ளம்ன்றதுனால அதை சால்வ் பண்ணுறதுக்கான டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. இன் திஸ் கைண்ட் ஆஃப் எமர்ஜென்சி என்ன பண்ணுனாக்கா ஸ்டேட்ஸ் லாஸ் மச் ஆஃப் தேர் அட்டானமி.
ஸ்டேட் வந்து அவங்களோட ஃப்ரீடம் வந்து குறைஞ்சிரும். இதில் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் மேட்டர்ஸில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. ஆஃப்டர் சச் அன் அனௌன்ஸ்மெண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இஸ் சஸ்பெண்டட். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இருந்தாலும் அது வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ஸ்டேட் கவர்னர் வந்து ஒர்க் பண்ணுவார் ஆன் பிஹாஃப் ஆஃப் த பிரசிடென்ட் ரூலு. அதனால் வந்து கவர்னர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜெண்ட்டாக இதை வந்து ஒர்க் பண்ணுவார். ஃபஸ்ட்டு டைம் எங்கே பிரசிடென்ட் ரூல் இருக்குன்னா பிரசிடென்ட் ரூல் போட்டது வந்து பஞ்சாபில் தான் போட்டிருப்பாங்க. இதை தான் வந்து ஸ்டேட் எமர்ஜென்சின்ற ஹெட்டிங்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து ஆர்டிக்கல் ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்டிக்கல் 356 எந்த கண்டிஷனில் போட முடியும். ஸ்டேட் வந்து கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷன் அக்கார்டிங் வந்து ஒர்க் பண்ண முடியலன்னா ஸ்டேட் எமர்ஜென்சி போடலாம். இது வந்து 1 இயர்க்கு அப்புறமும் கண்டினியூ பண்ணணும்னா அதுக்கு வந்து கண்டிஷன் இருக்குது. ஆர்டிக்கல் 352 வந்து ஃபோர்ஸில் இருந்தது அப்படின்னா தென் எலெக்ஷன் கமிஷன் வந்து அதுக்கு சர்டிஃபை பண்ணணும். இது வந்து மேக்ஸிமம் 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். தென் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் எக்ஸிக்யூட்டிவும் வந்து இதில் வந்து சஸ்பெண்ட் ஆகிடும். ஸ்டேட்டோட ஃப்ரீடம் வந்து கம்மியாகிடும். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து இதில் லாஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. இந்த பீரியடில் கவர்னர் வந்து ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ணுவார், சென்ட்ரல் கவர்மெண்டோட ஏஜெண்ட்டாக. நெக்ஸ்ட்டு வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியில் என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்டிக்கல் 360 தான் வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. இது வரைக்கும் நம்ம இந்தியாவில் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி போட்டிருக்காங்களான்னு கேட்டால் இது வரைக்கும் போடலை. இப்போ கூட வந்து இந்த கோவிட் சுச்சுவேஷன் வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி போடலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணாங்க. ஆனால் போடலை. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இது வரைக்கும் நம்ம இந்தியாவில் போடதில்லை. இது எப்போ போட முடியும் அப்படின்னாக்கா பிரசிடெண்ட் தான் வந்து இதை டிக்ளேர் பண்ண முடியும். ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்து லாஸ் ஆகுது அப்படின்றப்ப தான் வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி போட முடியும். அப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் ஆஃப் எனி கிளாஸ் ஆஃப் பர்சன்ஸ் சர்விங் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க ஒர்க் பண்ணுறவங்களோட சேலரிஸோ அலவன்சஸை வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியும் இந்த எமர்ஜென்சி இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்டோட அவங்களோட சேலரியும் ரெடியூஸ் பண்ணுவாங்க. இந்த டைப் ஆஃப் எமர்ஜென்சி வந்து இந்தியாவில் இது வரைக்கும் போட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி ஆர்டிக்கல் ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாவில் இது வரைக்கும் போடவே இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் இருக்க ப்ரொவிஷன்ஸை வந்து அமெண்ட்மெண்ட் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே நிறைய இதில் பார்த்துருப்போம். 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு நிறைய இது பார்த்தோம். 44 அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு பார்த்தோம். 86 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பார்த்தோம். ஸோ அமெண்ட்மெண்ட்னா என்னென்னு பார்க்கலாம். அமெண்ட்மெண்ட்டுங்கிறது என்னென்னா சேஞ்ச் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் மாடிஃபிகேஷன். ஏற்கனவே இருக்க ஒரு லாவில் வந்து ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர்றது, இம்ப்ரூவ் பண்ணுறது இல்லைனா மாடிஃபை பண்ணுறது. இதெல்லாம் வந்து நெசசரி இருக்கும் அக்கார்டிங் டு த சுச்சுவேஷன். அதனால் அதை கொண்டு வரது வந்து இம்பார்ட்டண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேஞ்சஸ் வந்து எந்த ஆர்டிக்கலில் வந்து இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கான்ஸ்டியூஷன் இதுக்கான ப்ரொவிஷன் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஆர்டிக்கல் 368 பார்ட் என்னென்னா 20 டீல்ஸ் வித் த பவர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் டு அமெண்ட் த கான்ஸ்டியூஷன் அண்ட் இட்ஸ் ப்ரொசீஜர். இதை தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொசீஜர் எப்படி இதை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 பேரும் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஒன்லி பார்லிமெண்ட் மட்டும்தான் இதை பண்ண முடியும். அமெண்ட்மெண்ட் பில்லை வந்து பாஸ் பண்ணணுன்னாக்க பார்லிமெண்ட்டில் தான் அரைஸ் ஆகணும். எய்தர் ஹவுஸ்மே பண்ண முடியும். ராஜ்யசபா லோக்சபா 2த்துலேயுமே வந்து பில் அரைஸ் பண்ண முடியும். 2த்துலேயுமே வந்து பாஸ் பண்ணணும். எப்படின்னாக்கா ராஜ்யசபா லோக்சபா 2த்துலேயுமே 2/3 மெம்பர்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கணும். அதில் வந்து மெஜாரிட்டி ஓட் 50+1 வந்து ஓட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் சேஞ்சஸ் வந்து கொண்டு வர முடியும். அதாவது அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வர முடியும். அப்படி பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து பிரசிடெண்ட் கிட்ட போகும். பிரசிடெண்ட் வந்து அதுக்கு அசன்ட் கொடுத்தா, அதாவது சிக்னேச்சர் பண்ணால் தான் இது வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் வந்து அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து பார்லிமெண்ட் மட்டும்தான் கொண்டு வர முடியும். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் கொண்டுட்டு வர முடியாது. அதை தான் இந்த ப்ரொசீஜரில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ். இது வரைக்கும் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆர்டிக்கல் 368 வந்து 3 டைப்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒன்று வந்து என்னென்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணுறது. அதாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்னது, 2/3 மெம்பர்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. அண்ட் ரேட்டிஃபிகேஷன் ஆஃப் த ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட்ஸும் வந்து இதில் வந்து ஓட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஃபெடரல் ப்ரொவிஷன்ஸாக இருந்துச்சுன்னா, எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஜிஎஸ்டி சொல்லலாம். இந்த லாவை கொண்டு வரதுக்கு வந்து ஸ்டேட்டோட பெர்மிஷனும் தேவை. ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட்ஸ் வந்து
ஃபேவரபுளாக ஓட் பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ரொவிஷனை கொண்டு வர முடியும். அது வந்து சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதும். பார்லிமெண்ட்டில் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி அண்ட் ஸ்டேட்டில் வந்து சிம்பிள் மெஜாரிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சிம்பிள் மெஜாரிட்டினா ஹாஃப் இருந்தால் போதும். ஸ்பெஷல் மெஜாரிட்டினா 2/3 மெம்பர்ஸ் வந்து ஓட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து சில ப்ரொவிஷன்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட்லேயே வந்து பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து செகண்ட் ஒன். தேர்ட் ஒனில் ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஃப் த பார்லிமெண்ட். ஒன்லி பார்லிமெண்ட்டோட ஸ்பெஷல் மெஜாரிட்டி மட்டும் இருந்தால் போதும். அது மூலியமாகவும் சில ப்ரொவிஷன்ஸை வந்து நம்ம அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து கீழே 3 ஹெட்டிங்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சிம்பிள் மெஜாரிட்டி பை த பார்லிமெண்ட், தென் சிம்பிள் மெஜாரிட்டி by the parliament, special majority by the parliament, special majority of parliament and ratification of half of the state legislatures. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, 42nd amendment of the இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நோன் as the மினி கான்ஸ்டிடியூஷன் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இதில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து 42nd amendment மூலிமா கொண்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி என்னென்ன 42nd amendment ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்த்தோம், அதுவும் 42nd amendment ஆக்டில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. தென் ப்ரியாம்பிளில் வந்து எக்ஸ்ட்ராவாக வேர்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. சொவிரியன் சோஷியலிஸ்ட் இன்டெகிரிட்டி ஆட் பண்ணியிருப்பாங்க. சோஷியலிஸ்ட் செக்குலர் இன்டெகிரிட்டி ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் 42nd amendment ஆக்ட் 1976 தான். அதனால் இது எல்லாம் அதே மாதிரி சப்ஜெக்ட்ஸை வந்து 5 சப்ஜெக்ட்ஸ் கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இது மூணுமே வந்து எப்போ நடந்திருக்குனாக்கா 42nd amendmentல தான் நடந்திருக்கும். அதனால் இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம் கமிஷன்ஸ். கான்ஸ்டிடியூஷனை வந்து ரிஃபார்ம் பண்ணுறதுக்காக கமிஷன்ஸ் வந்து போடப்பட்டுச்சு. அதில் என்னென்னா ஃபஸ்ட்டு 2000 வந்து ஒரு நேஷ்னல் கமிஷன் டு ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஒன்று செட்டப் பண்ணுறாங்க. ரெசல்யூஷன் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் கொண்டு வராங்க. இதுக்கு ஹெட் யாருனாக்கா எம்என் வெங்கடாச்சலையா அப்படிங்கிறவர் தான் இதுக்கு ஹெட்டாக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் ஏப்ரல் 2007 வந்து இன்னொரு கமிஷன் போடுறாங்க. அதில் வந்து 3 மெம்பர் கமிஷன். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் அவர் எம்எம் புஞ்சின்றவருக்கு தலைமையில் வந்து இதை கொண்டு வராங்க. எதுக்காகனாக்கா ரிலேட்டிவ் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் தேர் இன்டர் ரிலேஷன்ஸ். கவர்மெண்ட் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட ரிலேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து எக்ஸாமின் பண்ணுறதுக்காக ஒரு கமிஷன் போட்டாங்க. ஃபஸ்ட்டு 2000 வெங்கடாச்சலையா, எம்என் வெங்கடாச்சலையா. தென் 2007 போட்டது எம்எம் புஞ்சி, அவர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தவர். இவங்களை வந்து எக்ஸாமின் த வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அதுக்காக போடப்பட்ட கமிஷன்ஸ் தான் இதெல்லாம். இதோட இந்த ஃபஸ்ட் யூனிட்டோட டாபிக் வந்து முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் இதில் நம்ம என்னென்னலாம் பார்த்துருப்போம் அப்படின்னா இன்றைக்கி பார்த்தது வந்து டிபிஎஸ்பி பார்த்துருப்போம். தென் வேறு என்ன டாபிக் பார்த்தோம், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் பார்த்துருப்போம், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்த்துப்போம், தென் அஃபிஷியல் லாங்குவேஜ் பார்த்துருப்போம், தென் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் பார்த்துருப்போம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ.